கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு துவரம்பருப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு 30 கிராம் துவரம்பருப்பில் 4 வெள்ளைப்பூண்டு மஞ்சள் போட்டு நான் வேக வச்சுட்டேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். சாம்பார் மசாலாவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 உரிச்ச வெள்ளைப்பூண்டு, 10 வெந்தயம், ஒரு 6 வரமிளகா, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயம், 2 டீஸ்பூன் உளுந்து, தேவையான அளவுக்கு தேங்காய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு கூட வறுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்தும் போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை மட்டும் இப்போ போட்டு வறுக்கக்கூடாது. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணால், லைட்டாக சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ நம்ம பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, ஒரு 4 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அப்படியே கட் பண்ணாமல் போடணும். ஒரே ஒரு பல்லாரியை மட்டும் கட் பண்ணி போட்டு, கூடவே 2 பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், மஞ்சள், காய்கறி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நம்ம சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பையும் நம்ம ஊற்றிக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வரும்போது நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். சுட சுட சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.